ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் மேக்கர்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எல்பிஓ எக்ஸாமில் டைம் அதிகமாக படுத்தி கொஸ்டினை குறைச்சிருக்காங்களே, இதனால் எக்ஸாம் லெவலில் எனி சேஞ்சஸ் நடக்குமா? 60 அவுட் ஆஃப் 60 எடுக்கிறது பாசிபிளா? அப்படிங்கிற கொஸ்டின் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ ஆப்டிடியூடுக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி தான் ஆஸ்பிரண்ட்ஸ் இது. நான் இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை எதன் மூலிமா கொண்டு வரேன்னு பார்த்தா, 8 இயர்ஸாக நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன். மல்டிபிள் எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கேன், நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். ஓகே, அண்டு லாஸ்ட் இயர் நடந்த எல்லா விதமான எல்பிஓ எக்ஸாமையும் நான் எல்லா ஷிப்ஸுக்கும் அனாலிசிஸ் பண்ணி குட் அட்டெம்ப்ட் வீடியோ மல்டிபிள் ஆஸ்பிரண்ட்ஸ் கிட்ட நான் அவங்களுடைய ஃபீட்பேக் கேட்டிருக்கேன். என்ன லெவல் எக்ஸாம் இருந்துச்சு, எப்படி இருந்துச்சு, அண்டு நானும் எழுதி பார்த்துருக்கேன். ஸோ இந்த எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் கெயின் பண்ணி உங்களுக்கு எந்த லெவலில் எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்திருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக எப்படி ஆப்டிடியூடில் நீங்கள் மேக்ஸிமமாக மார்க் எடுக்கிறங்கிற ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸாம் லெவலை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாம் லெவலை பொறுத்தவரை ப்ரீவியஸ் நடந்த எல்பிஓ அளவுக்கு இந்த லெவல் இருக்காது. அதை விட கொஞ்சம் ஹையராக தான் இருக்கும். ஸோ போன டைம் கேட்டதெல்லாம் மாட்ரேட் பிஓ ப்ரிலிம்ஸ் லெவலில் தான் கேட்டிருந்தாங்க. இந்த டைம் கேட்கும்போது அது என்னவா இருக்கும் அப்படின்னா, ஆர்ஆர்பி கிளர்க்கு மெயின்ஸ்லேருந்து ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் இன்பிட்வீனில் இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ 1 ஹவரில் 30 அவுட் ஆஃப் 30 எடுக்க முடியும். அது எப்படி அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். 5 மந்த்ஸ்க்கு முன்னாடி மெயின்ஸ் சேனலில் நம்ம கொடுத்துருந்த எக்ஸாம் அனாலிசிஸ் வீடியோ ஹஸ்பண்ட்ஸ் இது. என்ன கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு டைம் பார்த்துடலாம். ஆஸ்பிரண்ட்ஸ், நம்ம ஆப்டிடியூடை 3ஆக பிரிக்கலாம். ஸ்பீட் மேக்ஸ், டேட்டா இன்டர்பிரேஷன், அர்த்தமெட்டிக் அண்டு டிஎஸ் டேட்டா சஃபிஷியன்சி கம்பைண்டாக. ஸோ இது 3 இருந்தால் கொஷின் பேப்பர் கண்டிப்பாக இருக்கும். இந்த ஸ்பீட் மேக்ஸ் இருக்கு இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் நம்பர், அப்ராக்சிமேஷன், குவாட்ராட்டிக் இது 3 சேர்ந்து உங்களுக்கு ஸ்பீட் மேக்ஸாக வரும். டேட்டா இன்டர்பிரேஷன் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் நம்ம பிஓ ப்ரிலிம்ஸில் கேட்குற மாதிரி டேட்டா இன்டர்பிரேஷன் இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் மாட்ரேட்டாக இருக்கும். ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ் லெவலில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, அது எப்படி கேட்பாங்கன்னு நான் இப்போ சொல்லிடுறேன். அண்ட் அர்த்தமெட்டிக் குறைஞ்சது 5 டாபிக் ப்ரிப்பேர் பண்ண சொல்லுவேன் எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸில். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்களன்னா நீங்கள் எல்லா அர்த்தமெட்டிக் டாப்பிக்கையும் மாஸ்டர் பண்ணிட்டு போகணும். 30 அவுட் ஆஃப் 30 கொஸ்டின் எடுத்தே ஆகணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய டைம் பார்த்தீங்கன்னா 60 நிமிஷம் உங்களுக்கு எக்ஸாம் எழுத கொடுத்துருக்காங்க. வெறும் 30 கொஸ்டின் தான். இதுவே லாஸ்ட் டைம் நீங்கள் எழுதும்போது 35 கொஸ்டினுக்கு இருந்த நேரம் 45 நிமிஷம். இப்போ 60 நிமிஷத்துக்கு 30 கொஸ்டின் தான். லெவல் ஒரு 10 to 20%, ஒரு அரௌண்ட் 20%க்கு மேலே கூட தான் செய்யும். ஆனால் 60 நிமிஷத்தில் அச்சீவ் பண்ணுற அளவுக்கு தான் இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் ஐபிபிஎஸ் ரெகுலர் எக்ஸாமை தவிர மீதி கேட்கக்கூடிய எல்லா எக்ஸாம்லையும் ப்ராப்பராக படிச்சுட்டு போயிருந்தால் மேக்ஸிமம் இல்லைன்னா 90% ஆஃப் த கொஸ்டினை அட்டன் பண்ணுற அளவுக்கு தான் டிஃபிகல்ட்டி இருக்கும். உதாரணத்துக்கு நேஷ்னல் ஹவுசிங் பேங்க், நபார்டு இந்த மாதிரி மல்டிபிள் நிறைய எக்ஸாம்ஸ், பிஜிடிபிஎஃப் எக்ஸாம்ஸ், இப்போ கிரெடிட் ஆஃபீஸர் எழுதணும்ல அந்த மாதிரி எக்ஸாம். ஸோ நிறைய எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ப்ரீவியஸ் டைமில். அப்பார்ட் ஃப்ரம் ஐபிபிஎஸ் கேட்கக்கூடிய எக்ஸாமுடைய லெவல் அப்ரோச்சபிளாக தான் இருக்கும். ஸோ 30 கொஸ்டினை அட்டன் பண்ண நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நேரம் 60 மினிட்ஸ். ஓகே, அப்போ நீங்கள் இங்கே ஏதாச்சும் ஒரு அர்த்தமெட்டிக் டாபிக் வீக்காக இருந்தால் கூட என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்களன்னா, 2 கொஸ்டின் நீங்கள் 3 கொஸ்டின் விட்டுட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து டைரக்ட் மெயின்ஸ் எக்ஸாம். அப்போ டைரக்ட் மெயின்ஸ் எக்ஸாம் அப்படிங்கும்போது வெறும் இப்போ 260 வேக்கன்சியில் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்களேன். மேக்ஸிமம் பாசிபிலிட்டி நம்ம அவங்க சொன்னதை விட அதிகமாக 5 மடங்கு எடுத்தால் கூட 5 25 250 வேகன்சி கன்சிடர் பண்ணிக்கோங்க. மிஞ்சி போனால் கூட ஒரு 1250 பேருக்கு பக்கம் தான் முன்ன பின்ன எடுக்க போகிறாங்க. ஓகேங்களா,
1300 வச்சுக்கோங்க. 1300 பேர் மட்டும் தான் ஃபில்டர் பண்ணுவாங்க 5 ரேஷியோல போட்டா. ஆனா அவங்க எடுக்க போறதே 3 ரேஷியோ தான். அப்ப 750 பேர். அரவுண்ட் 800 பேர். 800 பேர் வச்சுக்கலாங்களா? இந்த 800 பேர் தான் ஃபில்டர் ஆவாங்க. எழுதக்கூடிய எக்ஸாம்ல 800 பேர் இந்த 30 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ண குவாலிஃபைடா இல்லன்னு நினைப்பீங்களா நீங்க? நினைக்கிறீங்களா? ஸோ நீங்க 30 அவுட் ஆஃப் 30 டார்கெட் பண்ணுங்க. ஒருவேளை நீங்க இங்க ஏதாச்சு 1 ஆர் 2 கொஸ்டின் சொதப்புறீங்க அப்படிங்கிற பட்சத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, வேற இங்கிலீஷ்லயோ இல்ல நீங்க ஜிஏ செக்ஷன்லயோ காம்பன்சேட் பண்ணி ஆகணும். ஆல்ரெடி ஜிஏ எப்படி படிக்கணுன்ற வீடியோ குடுத்துருக்கேன். புரியுதுங்களா? ஸோ அந்த 800 பேர்ல நீங்க வரணும் அப்படின்னா, கண்டிப்பா ஜிஏவும், இங்கிலீஷ் செக்ஷனும் தான் உங்களுக்கு டிசைடிங் ஃபேக்டரா இருக்கும். அதுக்காக நீங்க ஆப்டிட்யூடையும், ரீசனிங்கும் கேர்லெஸ்ஸா கண்டுக்காம போனீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க 30 அவுட் ஆஃப் 30 அச்சீவ் பண்ண முடியாது. கரெக்ட்டா எல்லா அரித்மெட்டிக் சம்மும் பிராக்டிஸ் பண்ணியிருக்கணும். டிஐ பிராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஸ்பீட் மேக்ஸ பிராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? டிஐ எந்த மாதிரி கேட்பாங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஓகே. உங்களுக்கு அந்த அரித்மெட்டிக் டாபிக்ஸும், ராங் நம்பர், கேஸ்லெட் இதோட இம்பார்ட்டன்ஸ் புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் சொன்னேன். ஏன்னா 800 பேர் தான் நம்ம செலக்ட் பண்ண போறாங்க. 30 அவுட் ஆஃப் 30 அட்டெண்ட் பண்ணக்கூடிய 800 இன்டு 800, 800, 4 800 பேர் இருப்பாங்க. ஓகேங்களா? 3000க்கு மேல பேர் இருப்பாங்க. 30 கொஸ்டின் அவுட் ஆஃப் 30 அட்டெண்ட் பண்ண. ஆனா சிஏவும், இங்கிலீஷும் அட்டெண்ட் பண்றதுக்கு தான் ஆள் இல்ல. அதுக்காக நீங்க எனக்கு ஆப்டி வரல, நான் 30 அவுட் ஆஃப் 30 அவ்வளோ பேர் போட்டா, நான் போட்டா எனக்கு அவங்களுக்கு வித்தியாசம் இல்லைங்கிறம்போது, நீங்க அந்த 30 அவுட் ஆஃப் 30 போடலைன்னா காம்படிஷனை விட்டு வெளியே போயிடுவீங்க. அதுக்கு நீங்க இதை ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகணும். கரெக்ட்டா டைம் இருக்கும். ஓகேங்களா? ஒரு சில டாப்பர்ஸ் மட்டும் 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா எக்ஸாம் முடிச்சுட்டு 5 to 10 மினிட்ஸ் உட்காந்தாங்க. இந்தியன் பேங்க்ல. இதில பர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. யூனியன் பேங்க்ல கரெக்ட்டா அட்டெண்ட் பண்ண பர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. 1 ஆர் 2 கொஸ்டின் போட முடியாத மாதிரி இருந்துச்சு. 33, 34 தான் போட முடிஞ்சுச்சு. இந்த எக்ஸாம்ல டைம் அதிகமா இருக்கிறதுனால டெஃபினெட்லி 30 அச்சீவபிள். கரெக்ட்டான எக்ஸாம் ஃப்ளோவ கொண்டு வந்தா, அந்த 30 போட நெறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. இந்த டிஏ எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இதிலேயே யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாலயே எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, எக்ஸு ஒரு பை சார்ட். எக்ஸு, எக்ஸ் + 5 அதுக்கப்புறம் மீதி இருக்கிறதெல்லாம் சேர்ந்து ஒரு பெர்சன்டேஜ் ஒரு 25% அந்த மாதிரி சம்திங் மீதி இருக்கிறது எல்லாமே சேர்ந்து 70% வரும். எல்லாத்தையும் சம் பண்ணா. பி, சி, டி, இ, சி, டி, இ, எஃப் அவங்க எல்லாத்தையும் சேர்த்துனா. அப்ப மீதி இருக்கிறதெல்லாம் 70%னா எக்ஸ் + x5% எவ்வளோ வரும்? 30% வரும். அப்ப 2x + 5 = 30. இந்த மாதிரி பர்சன்டேஜ் வச்சு எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. பை சார்ட்ட டைரக்ட்டான பை சார்ட் கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பார் கிராஃப்பும் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஒரு பார் கிராஃப் குடுத்துட்டு, கீழ ஒரு டேபிள் கேட்டு ஒரு பர்சன்டேஜ் குடுப்பாங்க. ஒரு ஸ்ப்ளிட் அப்பா கேட்பாங்க. ஓகே. இல்ல ஒரு சிம்பிளான டிஏ கேட்டுட்டு, கொஸ்டின் பெருசா கேட்பாங்க. கொஸ்டின் பிக் கொஸ்டினா கேட்பாங்க. வேரியபிள் வச்சு ஒரு டிஏ கேட்கலாம். கேஸ்லெட் கேட்கலாம். இல்ல சிம்பிளான டிஏ கேட்டுட்டு, கொஸ்டின்ஸ்ல பெரிய பெரிய கொஸ்டின் இப்ப நடந்த எஸ்பிஐபிஓல நடந்த மாரி கேட்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்படி தான் டிஏ கேட்பாங்க. அப்ராக்ஸிமேஷன், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், நம்பர் சீரிஸ்லேருந்து கண்டிப்பா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த டைம் 30 மார்க் இருக்கிறதுனால, அரவுண்ட் ஒரு 8 கொஸ்டின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு டாபிக்லேருந்து 5 கொஸ்டின் இல்லன்னா 3 கொஸ்டின். இது வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இந்தியன் பேங்க்ல நாங்க ஃபீல் பண்ணோம். 3 கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. இந்த ஸ்பீட் மேக்ஸ்ல 3, 4, 3 அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. இந்த 5 பேட்டர்ன் கேட்கல. இதுக்கு பர்ஃபெக்ட்டான உதாரணம் இப்ப நடந்த எஸ்பிஐ பிஓ பிரிலிம்ஸ் இருக்கு இல்லையா? டிஐல நாங்க 2 டிஐ கேட்போம். 3 கொஸ்டின் கேட்போம். இந்த மாதிரி புதுசா இன்ட்ரோடக்ஷன் பண்ணியிருந்தாங்க. நம்ம பார்த்துருந்தோம். ஓகேங்களா? கண்டிப்பா இதுலயும் அந்த மாதிரி தான் இருக்கும். அப்ப ஒரு 6 to 8 கொஸ்டின் நம்ம ஸ்பீட் மேக்ஸ்லேருந்து எதிர்பார்க்கலாம். மினிமம் பாசிபிலிட்டி நம்ம 6ன்னு வச்சுக்கலாம். ஓகே. 6ன்னு வச்சுக்கலாம். ஸ்பீட் மேக்ஸ்லேருந்து 6 கொஸ்டின்ஸ் வச்சுக்கலாம். இந்த டிஐ இந்த எக்ஸாம்ல 3 டிஐ கேட்டிருக்காங்களா? இங்கேயும் நான் 3 டிஐ எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஓகேங்களா? இந்த பை சார்ட் பாருங்க 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. 5, 5
13 மார்க் கேட்டிருக்காங்களா? இப்போ நம்ம 12லிருந்து 15 மார்க் டிஏ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது 2 செட் டிஏயா இருக்கலாம், ஒரு கேஸ்லெட்டாவும் இருக்கலாம். இல்ல 3மே டிஏயா இருக்கலாம். இந்த கேஸ்லெட்டுக்கு 2 டிஏ கேட்டு ஒரு கேஸ்லெட் 3 மார்க் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்ஸில் கொஸ்டின் வரும். எக்ஸாம் மல்டிபிள் ஷிஃப்ட்ல நடக்கிறதுனால எந்த கொஸ்டினுக்கு எந்த மாதிரி பேட்டர்னில் வரும்னு நம்ம கெஸ் பண்ண முடியாது. பட் இப்படி தான் இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸ்பீட் மேக்ஸ்லேருந்து 2 டாப்பிக்கு ப்ளஸ் 2 டிஏ ஒரு கேஸ்லெட் இல்லைன்னா 3மே டிஏயா இருக்கும். மீதி இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்கும் மீதி இருக்கக்கூடிய அந்த 10லிருந்து 12 கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அர்த்தமெட்டிக். ஸோ நான் வந்து ஒரு 8 to 10 கொஸ்டின் அர்த்தமெட்டிக் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். அர்த்தமெட்டிக் ப்ளஸ் டேட்டா சஃபிஷியன்சிக்கு 8 to 10 கொஸ்டின் நான் கொடுக்குறேன். இந்த டாபிக்ஸில் யாரெல்லாம் கரெக்டாக எடுத்து ஆன்சரை கொண்டு வரீங்களோ அவங்க ஆப்டிடியூட் செக்ஷனை தேத்திடலாம். அதுக்கப்புறம் போயிட்டு நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸையும் இங்கிலீஷையும் எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கும். ஓகேங்களா? இந்த செக்ஷனு 30 அவுட் ஆஃப் 30 எடுக்க உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகிறது அர்த்தமெட்டிக் டாபிக்ஸ் தான். ஏன்னா எல்லாருக்குமே அர்த்தமெட்டிக் டாபிக்ஸ் எல்லா டாப்பிக்குமே தெரியாது. கண்டிப்பாக நான் உங்களுக்கு இதை எடுத்து கொடுக்குறேன். கிளாஸ் பேசிக்ஸ் எடுத்து கொடுக்குறேன். ஆல்ரெடி நவீன் சார் உங்களுக்கு மெயின்ஸ் கிளாஸஸ் கொடுத்துட்ருக்காரு. அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து ஷிஃப்ட் 2 அனாலிசிஸ் பார்க்கலாம்.